வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சீனா எப்போதும் ரகசியம் காக்கும் சில இராணுவ சாதனங்களில் மிக முக்கியமானது அவர்கள் தயாரிப்பதாக அவ்வப்போது தகவல்களில் அடிபடும் 6வது தலைமுறை விமானம். அந்த விமானம் பற்றி இப்போது சீன ஊடகங்களில் மீண்டும் தகவல்கள் அடிபடுவதால் அமெரிக்க இராணுவ விமானத்துறையுடன் தொடர்புள்ள ஊடகங்களும் சீன மர்ம 6வது தலைமுறை விமானம் பற்றி பேசத் தொடங்கியுள்ளன. தற்போது இராணுவ விமானத்துறையில் 5ஆம் தலைமுறை விமானங்கள் உலகின் புதிய மிகவும் மேம்பட்ட மற்றும் திகிலூட்டும் விமானங்களாக உள்ளன. இந்த விமானங்கள் ரேடார் எய்பு ஸ்டெல்த் தொழில்நுட்பம், சூப்பர்சோனிக் வேகம் மற்றும் மிகவும் திறமையான நிழல்களை கொண்டுள்ளன. பழைய விமானங்களை மேம்படுத்தி 5ஆம் தலைமுறை விமானங்களாக மாற்றியமைக்க முடியாத விதத்தில் தொழில்நுட்பம் உள்ளது. ஏனெனில் அவை விமானத்தின் உடற்பகுதியை பிரத்யேகமாக வடிவமைத்து ரேடார் கதிர்களை அதிகளவில் உறிஞ்சக்கூடிய மற்றும் நீடித்த சிறப்பு பொருட்களை கொண்டு தயாரிக்க வேண்டும். அவற்றில் ரேடார் எய்ப்புத்தனத்தில் இந்த விமானங்களில் பட்டு தெரிக்கும் ரேடார் கதிர்களின் அளவை முடிந்தவரை குறைத்து ரேடார்கள் இருக்குமிடம் தரை கட்டுப்பாட்டு மையமாக இருந்தாலும் சரி, தரை கட்டுப்பாட்டு கோபுரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏவுகணை வீச்சாக இருந்தாலும் சரி, இலக்கில் கற்றை குவிய செய்வதை தடுக்கின்றன. அதனால் 5ஆம் தலைமுறை விமானம் அதற்கு முன் தயாரிக்கப்பட்ட தலைமுறை விமானங்களின் மேம்படுத்தப்பட்ட வடிவம் அல்ல. 5ஆம் தலைமுறை விமானங்களை இப்போது இயக்கும் நாடுகள் அவை. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 3 நாடுகளால் மட்டுமே மேம்பட்ட 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை உருவாக்கி வரிசைப்படுத்த முடிந்தது. மற்ற உலக நாடுகள் 4வது மற்றும் 3வது தலைமுறை தொழில்நுட்பத்தை நம்பியுள்ளன. சீனாவின் 5ஆம் தலைமுறை விமானம் J-20 நிஜமாகவே 5ஆம் தலைமுறை விமானம் அல்ல என்ற பொதுவான கருத்தும் உள்ளது. அதன் என்ஜின் செயல்திறன் 5ஆம் தலைமுறை விமானங்களுக்கானது அல்ல. அத்துடன் அதன் இயங்குதிறனும் அதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் 6வது தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குவதற்கான போட்டி இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் மேம்பட்டதாகவும் அதிக ரேடார் ஏமாற்றுத்திறன், மேம்பட்ட ஏவியானிக்ஸ், சிறந்த வேகம் மற்றும் பிற அம்சங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும். இந்த நிலையில் 6வது தலைமுறை போர் விமான தயாரிப்பில் அமெரிக்காவை முந்திக் கொண்டு முதலில் சீன விமானம் வரும் என்கின்றன சீன ஊடகங்கள். 5ஆம் தலைமுறை விமானங்கள் விஷயத்தில் F-22 விமானத்தின் மூலம் பல ஆண்டுகளாக அமெரிக்கா குறிப்பிடத்தக்க மேன்மையை பராமரித்து வருகிறது. அமெரிக்க 5ஆம் தலைமுறை விமானங்கள் 1997ஆம் ஆண்டே தயாரிக்கப்பட்டு விட்டன. அப்போது முதல் தற்போது வரை 5ஆம் தலைமுறை விமானங்களை இயக்குகிறது அமெரிக்கா. அதன் சந்தையில் நுழைந்த ஒரே அமெரிக்க 5ஆம் தலைமுறை போர் விமானம் F-35 மட்டுமே. பின்னர் ஜனவரி 2010 வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட ரஷ்ய விமானம் Su-57. ஒரு வருடம் கழித்து ஜனவரி 2011 சீனா தனது 5வது தலைமுறை J-20 போர் விமானத்தை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் சீனாவுக்கு விஜயம் செய்த போது காட்சிப்படுத்தியது. அமெரிக்காவும் இப்போது சீனாவின் NGAD திட்டம் போன்று 6ஆம் தலைமுறை விமானங்களை உருவாக்குவதை நோக்கி வேகமாக நகர்வதால் சீனாவிடமிருந்து அதிகரித்து வரும் போட்டியை எதிர்கொள்கிறது. இங்கு மற்றொரு விஷயம், சீன தயாரிப்பு விமானங்கள் பெரும்பாலும் மற்றொரு விமானத்தின் மாதிரி அல்லது தழுவல் என்று அறியப்பட்டவை. சரி, இந்த சீன 6ஆம் தலைமுறை போர் விமானம் என்ன? அது அமெரிக்க விமானப்படைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதா? சீனாவின் 6வது தலைமுறை போர் விமான திட்டம் பற்றி நமக்கு என்ன தெரியும்? அதிக ரேடார் ஏய்ப்புத்தனம், அதிக சூழ்ச்சித்திறன் மற்றும் மேம்பட்ட ரேடார் விமான கருவிகள் போன்ற மேம்பட்ட அம்சங்களுடன் அமெரிக்க விமானங்களின் திறன்களை மிஞ்சுவதை சீனா நோக்கமாக வைத்திருக்கிறது என்று அமெரிக்க இதழ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கூறுகிறது. NGAD என்று சுருக்கமாக குறிப்பிடப்படும் 6வது தலைமுறை வான் ஆதிக்கம் என்ற செயல் திட்டத்தின் மூலம் அமெரிக்கா 6வது தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கிறது. இதில் விமானிகளால் செலுத்தப்படும் மேம்பட்ட போர் விமானங்கள் மட்டுமின்றி போர் செயல்திறனை மேம்படுத்தவும், பைலட் பணிசுமையினை குறைக்கவும் சுமார் 1000 தன்னாட்சி ஆளற்ற விமானங்களின் கூட்டமும் அடங்கும். அதாவது விமானிகளால் செலுத்தப்படும் விமானத்துடன் சுமார் 1000 தன்னாட்சி ஆளற்ற விமானங்களும் ஒன்றாக இணைந்தே பறக்க உள்ளன. உலகின் முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-22 ராப்டரை அறிமுகப்படுத்திய பின்னர் பல ஆண்டுகளாக அமெரிக்கா வான் மேன்மையினை பராமரித்தது. ஆனால் புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்து வரும் இந்த சகாப்தத்தில் சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுடன் போட்டியில் உள்ளன. இதில் எந்த நாடு தனது அடுத்த தலைமுறை போர் விமானங்களை மிக வேகமாக உற்பத்திக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை பார்க்க இப்போது போட்டி உள்ளது. அமெரிக்க விமானப்படை அதன் அடுத்த தலைமுறை வான் ஆதிக்கம் அல்லது NGAD திட்டத்தில் பணிபுரியும் போது சீன மக்கள் விடுதலை இராணுவ விமானப்படை PLA-AF அதன் சொந்த மாதிரியை உருவாக்குவதற்கான பாதையில் உள்ளது. 2022ஆம் ஆண்டில் சீனாவின் 6வது தலைமுறை போர் விமானம் குவாண்டாங் மாகாணத்தில் விண்வெளி கண்காட்சியில் முதல் முறையாக தோன்றியது. எதிர்கால 6வது தலைமுறை வாலில்லாத சீன விமானம் முதலில் ஒரு வருடத்துக்கு முன்பு பொதுமக்களுக்கு கிடைக்கும் அதிகாரப்பூர்வ சீன விமான அறிக்கைகளில் காணப்பட்டது. சீனாவால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வமற்ற விளக்கப்படங்கள் மேம்படுத்தப்பட்ட ரேடார் ஏய்ப்பு திறன் கொண்ட ஒரு புதிய
புதிய போர் விமானத்தை காட்டியது. இது அதிவேகம் மற்றும் சூழ்ச்சித்திறன் கொண்டதாக இருக்கும் என்கின்றன சீன ஊடகங்கள். சீனாவின் 6வது தலைமுறை போர் விமானத்தின் கட்டமைப்பு அமெரிக்க NGAD விமான திட்டத்துடன் மிகவும் ஒத்திருக்கிறது. அமெரிக்க வான்மேன்மை கட்டளை தளத்தின் தலைவர் ஜெனரல் மார்க் கெல்லி, சீனா அதன் 6ஆம் தலைமுறை வான் சக்தி திட்டத்தை நாம், அதாவது அமெரிக்கா பார்க்கிற மாதிரியே பார்க்கிறது என்று நம்புகிறார். சீனாவின் 6வது ராணுவ போர் விமானம் அமெரிக்க விமானப்படையின் NGAD திட்டத்துடன் எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது? கடந்த ஆண்டு லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் அமெரிக்க விமானப்படையின் 6வது தலைமுறை NGAD திட்டத்திற்கான கருத்துக்களை வெளியிட்ட போது LMXT டேங்கர் வடிவமைப்பில் இருந்து நேர்த்தியான குறைபாடற்ற எரிபொருள் நிரப்பும் விமான படலத்தை படங்கள் காட்டின. லாக்ஹீட் மார்ட்டின் வெளியிட்ட தகவலின்படி 6வது தலைமுறை போர் விமானம் ரேடார் ஏய்ப்பு ஸ்டெல்த் தொழில்நுட்பம், உந்துவிசை மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உண்மையான விவரங்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் கண்டிப்பாக ரகசியமாக இருப்பதால் லாக்ஹீட் மார்ட்டின் அதன் வரவிருக்கும் திட்டத்தை பற்றிய மட்டுப்படுத்தப்பட்ட தகவலை வெளியிட்டது. அமெரிக்க விமானப்படை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுமார் 1000 தன்னாட்சி ஆளற்ற விமானங்களை இணைந்து பறக்கவிட உள்ளது. இந்த தன்னாட்சி ஆளற்ற விமானங்களை கூட்டுப்போர் விமானங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள், சுருக்கமாக CCA. இந்த CCAக்கள் அவற்றுடன் வரும் 6வது தலைமுறை போர் விமானங்களுக்கு விசுவாசமான வேலையாட்களாக செயல்படும். இந்த தன்னாட்சி ஆளற்ற விமானங்கள் மின்னணு போரின் ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட பதிப்புகளாக அல்லது தற்போதுள்ள போர் விமானங்களின் இறக்கைகளின் கீழ் அமைந்துள்ள இலக்கு தளங்களாக செயல்படும். இந்த கூட்டு மதிப்பீடுகளை சேர்ப்பது விமானிகள் தங்கள் விமானத்தை போரில் பறக்கும் போது நிர்வகிக்க வேண்டிய மகத்தான அறிவாற்றல் சுமையை குறைக்க உதவும். 2023ஆம் ஆண்டு கோடையில் சீனாவின் 6வது தலைமுறை நிலையான இறக்கை போர் விமானத்தின் வளர்ச்சியை குறிக்கும் ஒரு சுவாரஸ்யமான படம் சீன சமூக ஊடகங்களில் பரவியது. அதில் ஒரு மர்மமான போர் விமானம் சீனாவின் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் AVIC கணினி திரையில் காணப்பட்டது. புகைப்படம் ஒரு அனாமதேய நபரால் எடுக்கப்பட்டு ஆரம்பத்தில் சீன சமூக ஊடகமான வெய்போவில் சில விவரங்களுடன் வெளியிடப்பட்டது. அதன் தோற்றத்தில் அச்சு அசலாக அமெரிக்க NGAD விமானத்தின் தோற்றத்தை ஒத்திருந்தது. விமானம் பறக்கும் இறக்கை வடிவமைப்பு, இரட்டை என்ஜின், வாலில்லாத வடிவமைப்பு எல்லாமே அமெரிக்க NGAD போன்றே இருந்தன. சீன ஊடகங்களில் வெளியான புகைப்படத்தின் நம்பகத்தன்மையை சுயாதீனமாக நிரூபிக்க முடியாது என்றாலும் சீனா ஏற்கனவே தனது 6ஆம் தலைமுறை போர் விமான வடிவமைப்பை வால் இல்லாததாக மாற்றுவதில் கவனம் செலுத்துகிறது என்ற அனுமானம் மற்றும் ஆதாரங்களுடன் இது ஒத்துப்போகிறது. அத்துடன் ஒரு எளிய விமான சிமுலேட்டரை பற்றி விமானத்தின் த்ரோட்டில் கண்ட்ரோலர் மற்றும் சைட் ஸ்டிக் காணப்பட்டன. மிகவும் யதார்த்தமான கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட்ட காக்பிட் மற்றும் முன்பார்வை டிஸ்பிளேக்கள் போன்றவற்றை சுற்றி பல ஷூட் அணிந்த நிர்வாகிகள் இருப்பதை புகைப்படம் காட்டியது. NGAD மற்றும் பிற 6வது தலைமுறை போர் விமான திட்டங்கள் வகைப்படுத்தப்பட்ட நிலையில் சீனா தனது அடுத்த தலைமுறை விமானங்களை பொதுமக்களின் பார்வையில் இருந்து முற்றிலும் மறைத்து வைக்க ஒரு படி மேலே சென்றுள்ளது. இருப்பினும் அவ்வப்போது வெளியாகும் தகவல்கள் சீனாவில் இப்போது 6வது தலைமுறை போர் விமான திட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை காட்டுகின்றன. சீன ஊடகங்கள் இப்போது வெளியிட்டுள்ள தகவலின்படி சீனாவின் 6வது தலைமுறை விமானம் விரைவில் சோதனையை தொடங்கலாம்.